வெல்கம் டு நாமக்கல் அசோசியேஷன் பேசுகிறேங்க. இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக இப்போ வெடிக்கால ஒரு 2 மணி இருக்குங்க. பார்த்துக்குங்க, இது ஹெட்லைட்டோட சுவிட்சு. நம்ம ஹெட்லைட் போடுவோம்லங்க, ட்ரிம்மு பிரைட்டு, அதோட சுவிட்சு இது. பார்த்துக்குங்க, நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. நான் வந்துட்டு இருந்தேன், கரெக்டாக மதுரை பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது 4 ஹெட்லைட்டுமே எரிய மாட்டேன்ருச்சு. சுவிட்சு தகராறு ஆகி போச்சு. ட்ரிம்மு பிரைட் அடித்தாலுமே விலகவே மாட்டேங்குது, சுத்தமாகவே லைட்டே எரியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு டோல்கேட் கிட்ட வண்டி நிப்பாட்டிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம நண்பர் ஒருத்தர், நம்ம டிரைவர் ஒருத்தர் வந்தாப்புல. வந்தங்காட்டி ஏன் வண்டி நடு ரோடு நிற்குதுன்னு கேட்டாப்புல. இந்த மாதிரி சுவிட்சு தகராறுங்க தலை அப்படின்னு சொன்னங்காட்டி, அவர் வண்டியில் இருக்கிற 2 சுவிட்சு பார்த்துக்குங்க, அவர் வண்டியில் இருக்கிற 2 சுவிட்சை எனக்கு கொடுத்தாப்புல. காசெல்லாம் எதுவும் வாங்கலை, ஆனால் 2ம் புது சுவிட்சு தான் வச்சுருந்தாப்புல. நைட்டு ஒரு 2 மணி இருக்குது. நிப்பாட்டி இந்த சுவிட்சை எனக்கு கொடுத்துட்டு போனாப்புல. நானே மாட்டிக்கிட்டேன். ஸ்பேனர் இருந்துச்சு, எடுத்து நானே மாட்டி ஒயரெல்லாம் கனெக்ஷன் பண்ணி நானே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேனுங்க. பார்த்தீங்களா டிரைவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. மற்ற ஆளுகளும் தான் பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம டிரைவர் நண்பர் இதை கொடுத்துட்டு இந்த சுவிட்சை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. 2 சுவிட்சுக்கு தெரிஞ்சு 350 ரூபாய் ஆகும். ஆனால் காசு வாங்கலை என்கிட்ட. ஆனால் நல்லது பண்ணி விட்டாப்புல. இதாங்க டிரைவரோட மனிதாபிமானம். அது இதுதான், டிரைவர் உதவி பண்ணிட்டு போகிறது இதுக்காகத்தான். எந்த டிரைவருமே யாரும் குறை சொல்லாதீங்க. நல்லா ஹெல்ப் பண்ணினாப்புல. நைட்டு 2 மணி ராத்திரியில். அந்த டிரைவருக்கு ஒரு சல்யூட் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.